வணக்கம், என் பேர் ஷபீனா. நாங்கள் இப்போ மதுரையில், எங்கள் அம்மா அப்பாலாம் மதுரை. என் தம்பி மேரேஜ் அப்போ தான் பீமா ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து தம்பியோட மேரேஜுக்கு ஒரு 100 பவுன்ஸ் வாங்கிட்டு போகணும் பொண்ணுக்குன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி, புதுசாக திறந்தனால ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் ஜுவல்ஸு, அவ்வளோவும் அங்கேயா வாங்க போகிறோம், வேறு கடையிலலாம் டிசைன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சோம். பட் போய் அங்கே பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட 92 வரைக்கும் அங்கேயே எடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸு தம்பி அங்கே சிலோன்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தார். அதனால் அது ஒரு 90 பவுன்ஸ் வரைக்கும் அங்கேயே டக்குன்னு எடுத்துட்டோம். அதனால சாருக்கும் எங்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். சார் அது வந்து நாங்கள் ரெகுலராக ஒரு 2-3 மந்த்ஸாக போய் ஃபுல் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணனால நாங்கள் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஆகி அங்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோம். சாரோட வீட்டுக்கு போகவும், சார் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவோங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுனால எங்களுக்கு ரொம்ப அங்கே நல்லா கவனிப்பாங்க. எங்களுக்கு அங்கே கடைக்கு போனாலே வந்து எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து எங்களை ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. எல்லாருக்கும் எங்களை நல்லா தெரியும். இப்போ மாணிக்கம் சார், அரசி மேடம்லேருந்து எல்லாரும் ரொம்ப நாங்கள் வந்துட்டானா எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லா கஸ்டமரும் அப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு அது ஸ்பெஷலாக தோணும். சரி, எங்களை ரொம்ப இதாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நாங்கள் கேஷுவலாக மார்னிங் போனோம்னா ஈவினிங் தான் வருவோம். சம்டைம்ஸ் எங்கள் அம்மாலாம் சுகர் பேஷண்ட்னால லஞ்சு கூட அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இல்லை லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இங்கேயே லஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி லஞ்சு கூட கொடுப்பாங்க. அதனால் ஒரு கடையாகவே தோணாது எங்களுக்கு. அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் தோணும். ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே எல்லாரும் இருக்கிற மாதிரி தோணும். ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஆக்சுவலி ராஜபாளையம் இப்போ அங்கே திறக்க போகிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் ராஜபாளையத்துலேருந்து நான் மதுரை வருவேன் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு. அம்மா வீட்டுக்கு வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போவோம். நான் மட்டும் இல்லை, என்னோட சிஸ்டரின்லா, மதரின்லா எல்லாரும் இங்கே தான் கூப்பிட்டுட்டு வருவேன். இப்போ அங்கேயே திறக்க போகிறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் ஃபஸ்ட்டு அதை தான் சொன்னாங்க, உங்கள் ஊரில் நாங்கள் திறக்க போகிறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊருக்கு பீமா ஜுவல்லரி வர்றது. 100 வருடம் பாரம்பரியமான பீமா ஜுவல்லரி இப்போ வந்து ராஜபாளையத்தை திறக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ரெகுலராக அங்கே தான் வாங்குவோம். நீ எல்லாரையும் அங்கேயே வாங்குற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.